போய் கடிக்கணும் வர்றேன் சேரு கடிக்கணும் வர்றேன் சுந்தரி எங்க ஐயோ மாதா நீ என்ன மாதா அம்மா வந்தா போல நமதம்மா ఇప్పుడు ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಈಗ 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 மகளே அபிமன்யு பாதக சூரியனாரா அம்மா யார் அங்க இருப்பது அப்பாதகதுரியே யாரு பாதகதுரியே அம்மா அந்த புடி வைத்து நாப்பி வந்து உன்னை யாரப்பா வந்து அபிமன்யு எப்படி இருந்தா என் தாய் வீட்டில் பிறந்து வளர்ந்து உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா பிரச்சனை வந்து பொறுத்துதான் நான் எதுக்கு ஆமா உங்க அம்மா விட்டாதான் பிரச்சனை ஒன்னுங்கிறா பாரு ஒன்ன மாடாடு வைத்தவன் அவன் ஈன புத்தி எங்க போமா மாறிய கட்டினால தாய் மாமன் உறவு முடியாது. மாடா மாளிகை கோலா கோபுரம் இருந்தாலும் தாய் மாமனுக்கு தான் முதல் உரிமை. ஆமா, ஒரு பொண்ணு பிறகுதுன்னா அதுக்கு தாய் மாமன் தான் வச்சுக்கோ. முதல்ல அவனை கேட்டுதான் என் பொண்ணு நான் கொடுப்பேன், உனக்கு கட்டிட்டு இருக்குமா இல்ல வெளியே என்ன கொடுக்கலாமா, உனக்கு சம்மதமான அவனை கேட்டுதான் எல்லாமே செய்வோம். அப்படி ஒண்ணு என்ன கேளாமலே தெரியும் மனமுத்து அவன் நம்மளுக்கு எதுக்குடா அவன் இருக்க மாட்டான் தெரியுமா, ஐயோ நான் சொல்றேன்
பம்ப தலையா அம்மா பம்ப தலையா அம்மா அவன் பம்ப தலையும் பம்ப தலை என்றால் பரவாயில்லை. ஆமா நம்ம பரம்பரைக்கு ஆகும். அப்படியா ஒண்ணு நடக்காது. அப்படியா ஒரு நொடியிலே நான் எப்படி பண்றது தெரியுமா? அம்மா கூட பார்க்க மாட்டேன். பகரே ஐவடியே அவர் வாடா கேளுங்கடா. கோர கழித்து இருந்தா கோத்திரி விலகாது. நான் சொல்றேன் கேளு. உனக்கு நான் திறமையும் எங்க அம்மா என்ன கோரை கழித்து. ஆமா கோரை கழித்தாக இருந்தா நான் கொடி கட்டி வாழ்வேன். இப்பொழுதே கோரை அபிமதியா அவன் கொடையில நாகமால சொல்லுவாங்க சாங்கியம். ஏன் சாக்கண்டே பெட்டி சாக்குன்னு சொல்லுவோம். என்ன காரணம் கேட்டா குழந்தைய காரணம் கேட்டா ஒரு ஒத்துமை. அது போல என் சுந்தரை என்னிடம் சேர்த்து வைக்கும் பதிலாக கேவலமான காசு சொல்லுகிற போக முடியுமா முடியாதா?
அப்புறம் வீட்டுக்கு போகலாம். எங்க வீட்டுக்கு வீட்டுக்கு போய் தனியா போமா. என்ன சுந்தரி இல்லாவிட்டால் மா ஆமா ஒருவேளை சுந்தரி இல்லாவிட்டால் இருமா ஒருவேளை சுந்தரி இல்லாவிட்டால் என் மகனை கல்லு பொண்ணுங்களை ஜெல்லுன்னு கொடுத்துக்கிறோம். என்ன தந்தா அவன் எத்தனை பொய் சொல்லுவான் நம்மள நான் என்ன பண்றது? என்ன பண்றது? நம்ம 2 பேரும் கரும்பு தோட்டத்துக்கு போய் யோசிச்சுட்டு வரலாமா? அவன் மலை யோசிச்சுட்டு வரலாம். அப்படியே இருந்தா என் அப்பா பட்டவன் ஆமா பின்னாசம் முடிச்சு அதே புத்தி அதே போலதான் ஒரு வேலை குதி சேலை இருந்தாலும் அந்த சேலை எடுத்து பார்த்து ஆன பண்ண பெண்ணாசம் முடிச்சோம் அச்சுவேன். அது உலகத்துக்கு செஞ்சு விஷயம் அதே புத்தி அப்படி தான் இருக்கும். அப்படியே இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? ஒரே மகனாச்சு தெரியாட்டுமா வெள்ளிக்கிழமை போறது கொல்லிக்கிழமை நீ கூட ஐயா உலகத்துக்கு தெரியும் போடா ஒரு நாளைக்கு ஊருக்கே தெரியும் போனா மகளே நான் என்ன செத்த போட்டாரா செத்த போட்டாரா எதுல எழுதுகிற ஏன் என்ன காரணம்? எங்க மாமா ஏதோ சொன்னோம் சொன்ன வார்த்தை வாடி தவிக்கிறேன் வாடி தவிக்கிறேன் வாடி தவிக்காதே நீ வாடி தவிக்க வேண்டாம். அப்படியா? அந்த புகையோ எத்தனை பேர் சொல்ல வார்த்தை கேட்க ஓ மாட்டாயா? செத்தா கூட சரி நான் பார்த்தேன் நிஜமா. அப்படியா? ஆமா மகளே அடிவடியா நாளிட்டி கொண்டாடினா
முடியாது. நான் சென்று பெண் கேட்டு வருகின்றேன். உனக்கும் என் அத்தைக்கு மங்களலட்சுமிக்கு ஒரு வாக்குவாதங்கள் உண்டு. எப்படின்றா உனக்கும் என் அத்தைக்கு எப்படி வாக்கம் இருக்குதோ அது போல எனக்கும் சுந்தரிக்கும் ஒரு வாக்கம் இருக்கு. அப்படியே இருந்தா சுந்தரியின் கடையாளப்பட்டது தவறி கிணற்றில் விழுந்துவிட்டது. அப்பேற்பட்ட மோதிரத்தை கடையாளியை சிறு வயதில் வயிற்றில் இருக்கும்போது என் தந்தைக்கு துரோணாச்சாரியாப்பட்டவர் ஒரு பொருளை தொடாமல் தூரத்திற்கு எப்படி எடுப்பது என்று மந்திரத்தை ஓதிவிட்டார். அப்படியா? அப்பேற்பட்ட மந்திரத்தை உன் கருவில் இருக்கும் போதே கற்றவன் நான் இந்த அபிமன்யு. அப்படியா? அப்பேற்பட்ட மந்திரத்தை உச்சரித்து வில்லெடுத்து அப்பேற்பட்ட கலையாளை எடுத்து சுந்தரி கொடுத்தேன். கொடுத்த பிறகு எப்போது அப்பேற்பட்ட கலையாளை எடுத்து அவர் கையில போட்டானோ அப்போதே நாங்கள் கணவன் மனைவி ஆகிவிட்டோம். அப்படி அந்த கலையை எடுத்து தந்த போது சூரிய வடிவமுள்ள அம்மா சுந்தரி மகிழும் போது சூரிய ஆணிமா கொண்டோவே Oh,